வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ கைஸ். இன்றைக்கி என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் டீமன் ஸ்லேயர் மூவி ரிலீஸ் ஆகும்போது போய் பார்த்துருந்தேன். பட் இது வரைக்கும் அந்த அனிமி பார்த்ததில்ல, ஃபஸ்ட் டைம் அந்த மூவியில் தான் பார்த்தேன். இப்போ கேம் உள்ள வந்துருவோமா, அதுக்கப்புறம் அதை பற்றி அப்புறமா பேசுகிறேன். உள்ளே வந்து எல்லாத்துக்கும் ஹலோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த மேனுவல் படியிருந்தால் படிங்க, இல்லைனா வெளில வந்துட்டு ஸ்டார்ட்ன்ற பட்டனை கொடுத்துருங்க. அந்த சைடில் டிக்கெட் கொடுக்க மறந்துடாதீங்க. டிக்கெட் கொடுத்து ஸ்டார்ட் கொடுங்க. வெளில இருக்க ரெண்டு கேரக்டருமே ஒரு பக்காவான மாஸ் கேரக்டர்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை பார்க்க மூஞ்சிலே தெரியுங்க அப்படின்னு. நம்ம உள்ளே ஆல்ரெடி வந்தோம் கைஸ், ஆனால் அதை நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஆல்ரெடி கொஞ்சம் விளாண்டு முடிச்சுட்டேன், அவங்க சொல்லி அதனால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அந்த கேரக்டர்லாம் வந்து எப்படி கொடுத்தாங்கன்னு நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். பட் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா விளையாடும் போது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இந்த கேம் பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்லணும்னா கிராஃபிக்ஸ் அல்டிமேட்டு கைஸ். கேமோட எம்பின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 600 MP தான். நான் டவுன்லோட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 1 GB பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். 600 MPனா கிட்டத்தட்ட 1 GB வச்சுக்கோங்க. 1 GB தான் பிடிக்கும். பட் நிறைய பொருள்லாம் எக்யூப்லாம் பண்ண சொன்னாங்க. எக்யூப் பண்ணிட்டு நேராக கேம் உள்ள கூப்பிட்டு போயிடுச்சு. இது கேம் உள்ள போயிட்டு நம்ம சரி அதை தொட சொன்னாங்க. தொட்டால் இது நம்ம விளையாடுற மாதிரிலாம் கொஞ்சம் ஆட்டோமேஷன் கேம் போல் அதுவாகவே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, என்ன கேமாக இருந்தேன்னா நல்லா இருக்குதுன்னு நினச்சி விளையாட ஆரம்பித்தேன். பட் ஆனால் போக போக கேம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு உண்மையாக சொல்லணுன்னா. மீன்ஸ் இந்த கேரக்டரோட நேம் எனக்கு தெரியல. பட் இந்த கேரக்டரோட நேம் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஹீரோவோட நேம் ஒரு 2-3 பேரோட நேம் தான் தெரியும். ஹீரோட நேம் டான்ஜிரோன்னு நினைக்கிறேன். அது தப்பாக இருக்குமா தெரியல கைஸ், மன்னிச்சுகள். ஏன்னா அவ்வளோ தெரியாது. பட் ஆனால் இந்த கேம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கேமோட லிங்க் வேணும்னா இந்த வீடியோவுக்கு நிறைய லைக்கோ வியூஸோ போச்சுன்னா கேமோட லிங்க்கை நானே வந்து உங்களுக்கு தரேன். கண்டிப்பாக 1000 வியூஸை தாண்டி போச்சுன்னா கண்டிப்பாக நான் கேமோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பின்னு கமெண்ட்லேயே போட்டு விட்டுறேன் கைஸ். அது பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்டோரி மோடு அப்புறம் நிறைய மோட்ஸ்லாம் இருக்குது. நம்ம மாற்றி மாற்றி விளையாட வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லெவலப் ஆவீங்க. லெவலப் ஆக நிறைய மோட்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். இதுக்கு பார்ட் 2 வேணால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்ட் 2 அப்லோட் பண்ணிவிடுவாங்க கைஸ். அண்டு ரொம்பவே விஷயம் என்னன்னா, அவங்க அந்த மூவ்ஸ்லாம் போடுவாங்கள்ல, தண்டர் மூவ், வாட்டர் மூவ், ஃபயர் மூவ்லாம் போடுவாங்கள்ல, அது வந்து ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக தெரிஞ்சுது. சில இடத்துல கட் சீன் போட்டு காட்டினாங்க. நீங்கள் போகிற இதில் வீடியோ போகிறதுல கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அந்த மாதிரி தான் கைஸ். இதோட நிறைய இதெல்லாம் வரும். அண்டு ஹீரோவை கூட கட்சீன், ஹீரோவோட தங்கச்சிக்கு கூட நிறைய கட்சீன்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ ஒரு கட்சீன் வரும் பாருங்களேன், அந்த ஆப்போனண்ட் போடுவார் பாருங்களேன். டாடா அருமையாக இருக்குது பாருங்க கைஸ். ஆஹா யோயோ கைஸ், அந்த ஆப்போனண்ட்டில் இருந்தவரோட பேர் எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு யாருக்காவது பேர் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஹா, கீழே விழுந்தானே அவன் எவ்வளோ பெரிய கேரக்டர் தெரியுமா? அந்த மஞ்சள் கலர் சொக்கா இந்த பக்கம் இருக்கானே, ஜெனிட்சு. அவன் வந்து அப்பர் மூன் 6 வந்து சிங்கிளாக தோக்கடிப்பான். இந்த சீன் தாங்கி சொன்னேன். ஹீரோவோட தங்கச்சி பேர் லைட்டாக மறந்துருச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, ரீகால் பண்ணி ஞாபகப்படுத்தி சொல்கிறேன். இன்னோஸ்கே. இன்னோஸ்கே தான். ஆமாங்க கைஸ், இன்னோஸ்கே தங்கச்சியோட நேம். இந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த கதையே ஓடிக்கிட்டு இருக்கோம். உண்மை என்னன்னா அதுதான். டீமன்ஸால் வந்து நைட்டில் வெளில வர முடியாது. பட் ஆனால் இந்த பொண்ணு நைட்டில் வெளில வருவாளாம். இப்போ அந்த பெரிய டீமன் வந்து இவளை பிடிச்சிட்டு வந்து இவளை சாப்பிட்டா அவன் வெளில வந்துடுவானா. அந்த மாதிரி நடக்கக்கூடாது தான் எல்லோரும் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. வாங்க கைஸ், அடுத்தது லெட்ஸ் கோ ஸ்டோரியில் போய்ட்டு ஆட ஆரம்பிச்சிடலாம். ஓகே கைஸ், எல்லோரும் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மஞ்சள் கலர் சொக்கா இன்னும் ஞாபகம் இருக்கா? ஜெனிட்சு அப்படின்னு ஜெனிட்சு அங்கே இருக்கா போல். ஆஹா, எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்கீங்களே, எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குதுங்க இந்த கேம் விளையாடும்போது. உண்மையாக சொல்லணும்னா உங்களுக்கும் இங்கே கேம் வேணும்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இப்போ அதுவாடா முக்கியம் கேட்டிங்கன்னா, அண்ணனுக்கோசம் இதுவும் பண்ண மாட்டிங்களா? மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த மாதிரி அனிமேட்டட் கேம்ஸ் பிடிக்குன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக அனிமி ஃபேன்ஸ்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ், சிவப்பு கலர் ஹார்ட்டை. அண்ட் அனிமி ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக இந்த வீடியோ 1K% இந்த கேமோட லிங்க்கை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். போனாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுவேன் கைஸ். சும்மா எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கிளைம் பண்ண ஆரம்பிச்சோம். நிறைய பாக்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நிறைய கேரக்டர்ஸ்லாம் நான் வந்து அன்லாக் பண்ணலை. உங்களுக்கு பார்ட் 2 வேணால் பார்ட் 1 எவ்வளோ அதிகமாக கமெண்ட்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி வேணால் பார்ட் 2ல் வந்து நம்ம நிறைய கேரக்டர்ஸை வந்து அன்லாக் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்கள், ஜெனிட்ஸுன்னு போட்டிருக்கு. என்னடா நின்று போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. வந்துருச்சு பாருங்கள். ஓகே, அப்படி வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே எல்லா போட்டியும் ஓப்பன் பண்ணால் இன்னொன்றுமோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையாக சொல்லலாம் எனக்கே ஒன்றும் புரியல. நான் வந்து என்னடா எல்லோரும் கொடுக்குறாங்களே, நான் போய்ட்டு கிளைம் பண்ணிட்டுருக்கேன். அதுவும் இல்லாமல் ஆட்டோமேஷனாக சில இடத்துல வந்து அதுவே சொல்லி கொடுக்குது இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. அதெல்லாம் போய்ட்டு கிளைம் பண்ணிட்டு அவங்க சொல்கிற மாதிரி விளாண்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் உண்மையாக சொன்னால் கேம் விளையாடும் போது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டே இருக்குது கைஸ்.
இப்போ எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் சில இடத்துல லோட் ஆச்சு கேஸ். எனக்கு வந்து அதனால தான் ரெக்கார்டிங் கொஞ்சம் லேகாக இருந்திருக்கும், தப்பாக எடுத்துக்காதீர்கள். வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் மெயின் வில்லன் நினைக்கிறேன், மெயின் டீமன். இவரோட பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இவர் ஆனால் அந்த ஷாருக் கானோட இல்லை மைக்கேல் ஜாக்சனோட வச்சு போட்டுட்டு இருந்தாங்க, நான் பார்த்துருக்கேன். ஆஹா, டான்ஜிரோ வாட்டர் ஃபார்மு, ஜினு ஃபாதரான், அதுக்கப்புறம் 2-3 கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க கேஸ். கன்ஃபார்ம் பண்ணிப்போமா. ஜெனிட்ஸு வந்து எஸ்ஆரில் இருக்கா, இவங்கெல்லாம் எஸ்எஸ்ஆரில் இருக்காங்க, என்ன கதைன்னே தெரியல. பட் ஆனால் இவர் தான் வந்து இந்த கேரக்டர்ஸ்லாம் கொடுக்குற. புத்தகத்தை மூடுனா ஆடாடாடா அருமையடா. ஆனால் அது நல்லா இருக்குது கேஸ், ஒரு மாதிரி அனிமேஷனாகவே இருக்குது, கேம் மாதிரி தெரில, ஒரு மாதிரி அனிமேட்டடாக இருக்குது. பார்த்தீங்களா, அரீனாலும் அன்லாக் ஆகலை, நமக்கு தொட்டு பார்த்தோம் வரல. பேட்டில் ஆஃப்னா நிறைய மேப் இருக்குது கைஸ், ஏகப்பட்ட மேப்பு. இந்த பார்த்தீங்களா யார் யாரோ இருக்காங்க கைஸ். என்ன கைஸ் புது டீமன்ஸா இதெல்லாம்? இல்லை, இது நார்மல் கேரக்டர்னு நினைக்கிறேன். ஆமாம், இதெல்லாம் டீமன். இவன் வந்து நல்ல கேரக்டர். ஐயோ, இவன் பேர் மறந்துச்சுங்க, பண்ணி மூஞ்சி வச்சுட்ருக்கான். ஆனால் ஐயோ அப்படி சொன்னால் ஃபேன்ஸ்லாம் கோச்சிக்காதீங்க, பேர் எனக்கு மறந்து போச்சு. பட் ஆனால் அது பயங்கரமான கேரக்டராக என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான் அவன். பட் ஆனால் நிறைய மேப் இன்னும் அன்லாக் பண்ணல கைஸ். லெவல்ஸ் அப்பாவை தான் நிறைய மேப் அன்லாக் ஆகும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஏதோ கொடுத்துருக்காங்க. நாம் ஆனால் எதுவுமே ஒன்றும் புரியலை, சொல்ல தெரியலன்னு தான் நம்ம வந்து கேம் ஆடிக்கிட்டு இருந்தோம். இதான் கேஸ் நம்ம கேரக்டர் கலெக்ஷன் இப்போதைக்கும் இது மட்டும் தான் நம்மள்கிட்ட இருக்குது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேரக்டர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இன்னொன்றுமோ கேரக்டர் இருக்குது. இன்னோஸ்கே, அவன் பேர் இன்னோஸ்கே ப்ரோ. இங்கே இருக்கு பாருங்க ப்ரோ, இன்னோஸ்கே. அந்த மூஞ்சில் மாஸ்க் போட்டிருக்கோம், பண்ணி மாஸ்க் போட்டிருக்கோம், பேர் வந்து இன்னோஸ்கே. அவன் வந்து பெரிய கை ப்ரோ, அவன் வந்து ரொம்ப பலசாலி கூட. அவனை யார் எங்கேருந்து அடிக்க வந்தால் கூட சென்சஸ் வச்சு கண்டுபிடிச்சி அட்டாக் பண்ணுவானா ப்ரோ. அங்கே பாருங்க கைஸ், ஹீரோவை பயங்கரமான ஆளாக இருக்கையா, பின்னாடி நெருப்பெல்லாம் சுற்றிட்டு இருக்கு. ஃபயர் அசீரானா சும்மாவா, அதான் மஜாவாக இருக்கிறாப்புல மனுஷன். என்னது இது கைஸ். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் பவர்லாம் நம்ம ஆட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இங்கே போய் கொடுத்துட்டு அங்கே மேலே இருக்க பட்டன் அமுக்குனீங்கன்னா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்கான இந்த 2-3 பவர்ஸ்லாம் ஆட் ஆகிக்குது. ஆனால் இது விளையாட இந்த 4 பவர் அன்லாக் ஆனால் என்ன ஒன்றா தெரில. எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான மூவ்ஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன். நான் ஆடின வரைக்கும் அதெல்லாம் இன்னும் நானும் அன்லாக் பண்ணல. கண்டிப்பாக அன்லாக் பண்ணி விளாடணும் கீஸ். முதல்ல இந்த கேமை நிறையா விளாடணும். போர் அடிச்சுன்னா டைம் இருக்கப்பெல்லாம் இந்த கேம் விளாடணும்னு நானே ஆசைப்பட்டேன். ஆனால் உண்மையிலே ஒரு அனிமேஷன் மாதிரி சூப்பராக இருந்தது. உண்மையிலே சொன்னால் கேமு தாறுமாறு தக்காளி சோறு அப்படின்னு இருந்தது. கேமை வந்து குறை சொல்ல முடியாது, விளையாண்டுனே இருக்கலாம் கேமை. அந்த அனிமையில் இருக்க ஆளுங்களுக்காக விளையாடலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் உள்ள கேம் வந்து நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒரு 1 GB வந்து ரொம்ப கஷ்டம். இப்போலாம் அந்தளவுக்கு அதுவே ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த எம்பிலே இவ்வளோ ஒரு நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் கேம்னால் நான் இது சஜெக்ஷன் கண்டிப்பாக பண்ணுவேன். பார்த்தீங்களா நம்மள்ட்ட இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குன்னு. கைஸ் இந்த கேரக்டர் நேம் எனக்கு என்னன்னு தெரியல கைஸ், ஆனால் அது ஒரு பயங்கரமான கேரக்டராக இருந்துச்சு, என்கிட்ட இருந்தது. இதுக்கு முன்னாடி இருந்த பையனோட கேரக்டர் பேர் வந்து டான்ஜின் உசீனின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில கைஸ். நான் அவ்வளோ அந்த அனிமே பார்த்ததே இல்லை. நான் ஏன்னா மோஸ்ட்லி அனிமே பார்க்க மாட்டேன். எப்போயாவது இந்த மாதிரி ட்ரெண்டானா அது மச்சாவாகுறா அவ்வளோதான்டா அப்படின்னு தெரிஞ்சு ஆடுறேன். அங்கே பாருங்கள், ஆமாம் டான்ஜின் உசினி தான் போட்டிருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயோ அதுக்குள்ளே போயிடுச்சு அந்த பேப்பர், என்னங்காச்சு அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின்னாடா, சூப்பர்ரா, நல்லா இருங்கடா அப்படின்னு டெய்லியுமே ஃப்ரீ ஸ்பின் கொடுப்பாங்க கைஸ் இவங்க ஒரு ஸ்பின்னு வந்து. அதனால் நம்ம டெய்லியுமே ஒரு ஃப்ரீ ஸ்பின்னை போட்டு ஜாலியாக கிளைம் பண்ணிக்கலாம் கேரக்டர்லாம். ஆனால் இந்த ஆள் தான் டீமனை ஏவி விட்டது, இவர் தான் ரத்தத்தை கொடுத்தேன் நீ டீமனாகு அப்படின்னு. இது ஸ்பெஷல் ஸ்பின் போல். இதுக்கான டோக்கன்ஸ் வந்து நமக்கு இன்னும் கிடைக்கல. கண்டிப்பாக கிடைச்சக்கப்புறம் நம்ம ஸ்பின் பண்ணி அதையும் நம்ம இந்த மாதிரி வீடியோவில் பார்க்கலாம். பட் ஆனால் எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாதி பேரோட கேரக்டர் நேம்லாம் எனக்கு வந்து சுத்தமாக தெரியாது. கொஞ்சம் மெயின் கேரக்டரோட நேம்ஸ் மட்டும்தான் தெரியும். ஆஹா வந்துட்டோமா கேம் உள்ள, எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடுவோம். வெளில இருக்க எல்லாத்தையும் மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். பட் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஃபுல்லும் கவர் பண்ணுவோம் மக்களே. அண்டு இவங்களோட ஸ்பெஷல் மூவ்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிப் மாதிரி வரும். நான் அந்த இடத்துல கண்டிப்பாக நான் பேசிக்க மாட்டேன். ஏன்னா இந்த கிளிப்பை பார்த்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணும். நான் தொண்ணு பேசினே இருந்தால் யாரா பேசினே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டக்கூடாதுல்ல, அதனால தான் என்ஜாய் பண்ணுங்க ப்ளீஸ், என்ஜாய். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ண ஆலோசனை உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மக்களே. மறக்காமல் நம்ம டீமன் ஸ்லேயர்ஸோட ஃபேன்ஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நான் நம்புகிற மக்களே. டீமன் ஸ்லேயர்ஸ் ஃபேன்ஸ்லாம் மறக்காமல் ரெட் கலர் ஹார்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாட்டு வேணால் மறக்காமல் பாட்டும் கமெண்ட் போட்டிங்கன்னா அதான் மட்டும்தான் நான் பாட்டு அப்லோட் பண்ணுவேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்கு மேலே கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் பாட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்க மக்களே. ஏன்னா பார்க்குறவங்க அதிகமாக தான் நமக்கு போடுற இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதனால தான் மக்களே, வேறு எதுனாலையும் கிடையாது. கண்டிப்பாக போட்டுடலாம் மக்களே. அது மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க.
ஜெனிட்ஸு போடுறாரு, அடியை போடுறாரு. போடுறா அடியே அப்படின்னு ஜெனிட்ஸு வந்து மரண பீதியில் அடி போடுறாங்க. தங்கச்சி போடுங்க, தங்கச்சி அடியை போடுங்க, களை தூக்கி மண்டையில் போடுறா. இது என்னடா அட்டாக்கு? ஐயோ பயங்கரமாக அட்டாக் ஆகிறது கைஸ். என் தலைவனுக்கு இந்த வாட்டி பவரை போயிட்டு விடுங்க. அவ்வளவு தான். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போயாச்சா? இந்த இடத்துல தான் அந்த சீன்ஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாங்க, இந்த அட்டாக்லையா நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ்லையான்னு தெரில. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜாக கிராஸ் பண்ணி வருவோம். லாஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பாஸ் இருப்பார். மேலே பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை ரவுண்டு இருக்கோன்னு காட்டுது. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக ஒரு அட்டாக் போட்டார். நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக் போட்டுருந்தார். ஆஹா, அங்கே பாருங்கள். இந்த ரவுண்டு வந்து நம்மளோட ஸ்லேயர்ஸ் ஜீஸ்டாங்க, டீமன்ஸ் வந்து தோத்துட்டாங்க மக்களே. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் தான் கேம் சூடு பிடிக்க போது. மறக்காமல் லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா தான் அதோட ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தெரியும். போக போக அதோட கேம் பிளேயோட ஒரு தருணங்களே வேறு மாதிரி இருந்துச்சு மக்களே. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் அப்படியே ஒரு சின்னதாக ஒரு பாட்டை போட்டு விட்டுறேன். நான் சொன்னேன்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த அனிமேஷன் பயங்கரமாக இருக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க அந்த ஒரு அனிமேஷன். அந்த 2 பேரோட அனிமேஷனும் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சீரியஸாக சொல்லணும்னா அந்த அனிமேஷனுக்காக தான் அந்த கேமே விளாட்றேன். அந்த கட் சீன்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல திரும்பி வரும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் கைஸ் வரும். ஆடாடா ஈஸோ ப்ரோ. ஐயோ மாசா இருக்குது ப்ரோ, சீரியஸா மாசு ப்ரோ. பயங்கரமான அட்டாக்கு ப்ரோ. திரும்பி நம்ம ஹீரோட அட்டாக் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம் வரும். போடு வெட்டு குத்து தான் எல்லாருக்கும். ஆஹா, வெட்டு குத்து தான் நம்ம ஆளுங்களுக்கும். நம்ம ஆளுங்க வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அந்த கேரக்டர் செத்துருச்சுன்னா அடுத்த ரவுண்டு போகும்போது திரும்பி ஸ்பான் ஆகி வந்துடுவாங்க, கவலைப்படாதீங்க. அடி போடியா டான்ஜிரோ, அடியே போடியா, மொரக்கடியாக போடுடியா. ஜெனிட்ஸு ஃபேன்ஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம வந்து ஜெனிட்ஸு லெவல் கம்மியாக இருக்கிறனால ஜெனிட்ஸு சென்ட்ரல் வைக்க முடியல. சப்போஸ் ஜெனிட்ஸு அதை சென்ட்ரல் வச்சுருந்தா எனக்கு தண்டர் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் தண்டர் ஃபார்ம்ஸை வந்து யூஸ் பண்ண பார்ப்போம் கைஸ். அண்டு இந்த வீடியோ வந்து மறக்காமல் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. இந்த வீடியோ மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உண்மையாக சொன்னால் இந்தளவுக்கு ஒரு எஃபெக்ட் போட்டு கேம் ரெடி பண்ண கேமர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. நான் இந்தளவுக்கு எக்ஸைட் ஆனதில்லை, இந்த மாதிரி பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் நமக்கான நிறைய கேரக்டர் கிடச்சிது. ஐ வில் வெரி சந்தோஷஃபைங் டுடே. இன்றைக்கி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக டேவாக இருந்துச்சு. உண்மையாக சொல்லணுன்னா நான் கண்டிப்பாக கேம் லிங்க்கை வந்து எனக்கு ஒரு தோணும்ல, நான் தோன்றப்ப நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கேம் லிங்க்லாம் தரேன். நம்ம கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, பயங்கரமான கேரக்டர்லாம் இருக்கும் போல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படமும். அந்த படத்தை பார்த்துட்டீங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அதில் இந்த அனிமியில் உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்குமோ அந்த கேரக்டரோட நேமையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் இன்ஃபினிட்டி கேசல் மூவி பார்க்காதவங்க சீக்கிரமாக போய் பாருங்கள். பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு அந்த அக்காசா வில்லனோட பேக் ஸ்டோரி பார்த்துட்டு எனக்கு ஒரு 2 நிமிஷம் ஃபீல் பண்ணிட்டேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கேரக்டராக அவனை பில்ட் பண்ணது. ஐ லவ் இட் மக்களே. உங்களுக்கு யாருக்கெல்லாம் அக்காசா கேரக்டர் பிடிக்குமோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பட் ஆனால் அந்த அக்காசா கேரக்டரை வந்து அது ஒரு எண்டிங்கை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக முடிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னு தெரில, பட் ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதை நான் பேசியே ஆகணுன்றதுக்காக தான் இந்த கிளிப்பை நான் எடுக்கவே இல்லை. கடைசியில் நான் எடிட் பண்ணி முடிக்க போகிற நேரத்தில் யோசித்து இந்த கிளிப்பை வச்சே ஆகணும்னு நான் வைக்கிறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க கைஸ். ஏன்னா வீடியோ வந்து 15 நிமிட்ஸில் முடிஞ்சிச்சு. இந்த 10 நிமிட்ஸ் இதை நான் பேசி ஆகணுமான்னு யோசித்தேன். ஆனால் எனக்கு வேணும்பா, இது
போட்டால் தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப், லைக், ஷேரும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் ஃபுல்லுமே நமக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் கைஸ். அதனால தான் நம்ம இதை சொல்லிகிட்டு இருக்கோம். அண்ட் இதோட பார்ட் 2 வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கேரக்டர் பிடிக்கும் நேம் போடுங்க. அண்டு மறக்காமல் அனிமி ஃபேன்ஸில் ரெட் கலர் ஹார்ட்டை போட்டு விட்டு மஜா பண்ணிடுங்க கைஸ் நம்மளோட கமெண்ட் பாக்ஸை. இந்த மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேம்லாம் இருக்குடா, இந்த மாதிரி ஒரு யூடியூபர் போடுறாருன்னு நீங்கள் ஒரு ஷேரை போட்டுட்டீங்க, எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்டு பாய் கைஸ், லவ் யூ ஆல். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் கைஸ். நான் நாளைக்கு லைவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.